மனிதனுக்கு கவலை ஏற்படுகிறது என்பதாக சொன்னால் இந்த இரண்டு விஷயத்தினால்தான் கவலை ஏற்படுகிறது என்பதாக இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது பெரும்பாலும் மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எதனால் வருகிறது, அதாவது ஒரு விஷயம் நமக்கு கவலை ஏற்படுது என்பதாக சொன்னால் அதனுடைய காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இரண்டு காரணத்திற்காக வேண்டிதான் அவனுக்கு கவலைகள் ஏற்படுகிறது என்பதாக இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதில் முதலாவது விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள், அஹதுஹுமா அர்-ரக்பத்து ஃபித் துன்யா வல் ஹிர்ஸு அலைஹா. முதலாவதாக உலகத்தின் மீது ஆசை மற்றும் பேராசை கொள்வதால் அவனுக்கு கவலை ஏற்படுகிறது. உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும், உலகத்துடைய ஆசைகள் அதிகமாக அவனுக்கு அது கிடைக்காம போக அல்லது அதற்காக அதிகமான நேரத்தை செலவழிக்க அவனுக்கு கவலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. இரண்டாவதாக வஸானி அத்-தக்ஸீரு ஃபீ அஅமாலில் பிர்ரி வத்-தாஅ. இரண்டாவதாக நல்லமல்களையும் அல்லாஹ்வை வழிபடுவதையும் குறைத்துக் கொள்வதால் மனிதனுக்கு கவலைகள் ஏற்படுகிறது என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உலகத்தில் மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதாக சொன்ன இரண்டு விஷயத்திற்காக நடக்கும். முதலாவது நல்ல யோசிச்சு பாருங்க, ஏதாவது உலகத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கும், ஆனால் ஒரு பெரிய